ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 1000 ரேஞ்ச் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதாவது கோல்டன் கலர் சரியில் வந்து நான் செயின் ஸ்டிச்சு 3 லைன் வந்து போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பக்கம் பக்கம் 3 லைன் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே வந்து செயின் ஸ்டிச் போட்டு தான் ப்ளவுஸ் வந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், பீடும் வந்து டேமேஜ் ஆகாத இருக்கும். அடுத்தது வந்து நான் சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். நீங்கள் சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாக கொடுங்க. அடுத்தது வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின் வந்து கொடுக்குறேன். ரன்னிங் ஸ்டோன் செயின் வந்து நம்ம 2 அந்த ஸ்டோனாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து ஸ்மால் சைஸு ரன்னிங் ஸ்டோனு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் லைட்டாக வந்து கம் போட்டு ஒட்டிட்டு கூட அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடலாம், உங்களுக்கு வந்து நகராத இருக்கும். அதுக்கடுத்தது நான் ஒரு லைனு சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ஆஃப் பீட் வந்து ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லைன்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது இட்லி பீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஆஃப் பீட். இது வந்து நம்பர் 7 சைஸு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்லா பின்னாடி திரும்பி வரும், அதனால் நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி வந்து இப்போ போடுற செயின் வந்து போட்டுறக்கூடாது. அந்த இட்லி பீடு ஹோலுக்கு நேராக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப தள்ளி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு அந்த நேர் லைன் வந்து வராது, கொஞ்சம் பெண்ட் அந்த மாதிரி வரும். அதனால் கரெக்டாக நேராக ஒரே லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஒரு பீடு வந்து கேப்பு நல்லா கரெக்டாக எல்லாமே ஒரே மாதிரி விடுங்க. அடுத்தது அதை சுற்றி வந்து நம்ம சுகர் பீட் வந்து கொடுப்போம். சுகர் பீட் வந்து பாருங்கள், இந்த மாதிரி 2 பீடாக வந்து கொடுத்துட்டு வாங்க. அதை சுற்றியே வந்து கொடுத்துட்டு அந்த கரெக்டாக அந்த வளைவு வந்து வரும்போது அந்த இடத்துல 2 லைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு லைன் போட்டுட்டு பாருங்கள், அங்கே லாக் செயின் போட்டு நடுவில் ஒரு பீட் கொடுத்து அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு பீடு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு 2 லைன் வந்து வந்த மாதிரி வந்துடும். இங்கே நிறைய கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு 2 பீட் வந்து வர மாதிரி வரும். அதாவது கொஞ்சம் கேப் விடாத கரெக்டாக எல்லாமே ஒரே அளவு போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது பாருங்கள், இந்த கேப்பில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன், ஒயிட் கலர் ஸ்டோனு. அடுத்தது நம்பர் 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து அதுக்கு மேலேயே வந்து நான் கொடுத்து அங்கங்கே வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் எண்ணாட் போடணும். நம்ம இந்த மாதிரி அங்கங்கே வந்து எண்ணாட் போடும்போது பாருங்கள், அந்த எண்டில் வந்து நம்ம எண்ணாட் போட்ட அந்த லூப் வந்து தெரியும். நீங்கள் த்ரெட்டில் போடும்போது இந்த லூப் வந்து அதிகமாக தெரிய சான்ஸ் இருக்குது. அதே வந்து நீங்கள் A1 ஜரியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து அவ்வளோவா வெளியில் தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் த்ரெட்டில் போட்டேன், அதிகமாக வந்து தெரிகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் A1 ஜரியில் போட்டேன். பாருங்கள், இந்த த்ரெட்டெல்லாம் வந்து அந்த லூப்லாம் இந்த மாதிரி வந்து அடியில் நீடியில் வச்சு கீழே இழுத்து விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ நெக் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். நான் நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில். பாருங்கள், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப்பு இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து அந்த க்ரீன் கலர், அதனால் சாரியோட கலர் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு வந்து நான் க்ரீன் கலரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த த்ரெட்டும் கலக்காத கோல்டன் கலர்லேயே ஃபுல்லும் போடணும் அப்படின்னா இடையில வந்து ஒரு பீடு வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சைஸ் பீடாக வந்து 3 சைஸ் பீடு வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னமும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து புட்டா டிசைன்ஸ் வந்து நான் இட்லி பீடு ஆஃப் பீடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீடை வச்சு நான் வந்து அதை சுற்றி சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அங்கங்கே புட்டாஸ் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இதோட வந்து நெக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே டிசைன் தான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து புட்டாஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்லீவ் டிசைனு. நெக்கில் வந்து நான் என்ன டிசைன் போட்டிருந்தேனோ அதே டிசைனே வந்து ஸ்லீவ் டிசைன்லேயும் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா வந்து புட்டாஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த புட்டாஸ் வந்து நடுவில் வந்து இட்லி பீட் வந்து கொடுத்து அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது ஒரு சுகர் பீடு, அப்புறம் நம்பர் 4 சைஸ் பீடு, திரும்ப வந்து ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி கொடுத்து அதை சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்லீவுக்கெலாம் வந்து இந்த மாதிரி புட்டாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போடும்போது அந்த ஸ்லீவ் டிசைனே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் வந்து கிராண்ட் லுக்கும் கொடுக்கும். உங்களுக்கு சிம்பிள் ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய புட்டாஸாக நீங்கள் போடும்போது அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரியும்.
இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்த வாட்டியும் உள்ள பிக்சரையும் வந்து நான் கடைசியாக வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி வந்த வாட்டி நான் வந்து அந்த ப்ளவுஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து சிம்பிளான நெக்லைன் போட்டு அந்த புட்டாஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக போட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நல்லா பார்க்க கிராண்டாக இருக்குது. பாருங்கள், சிம்பிள் ஒர்க்கே வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக காமிச்சிருக்கோம். அந்த புட்டாஸ்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நம்மளுக்கு கிராண்டாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.